என்ன சொன்னாங்க, இந்த 10 பேர்ல யாரு ஹயாத்தா இருக்கிறீங்களோ அவங்க கூடி உட்கார்ந்து ஒருத்தரை உங்களுக்குள்ள ஒருத்தரை ஹலீஃபாவா நியமனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப 6 பேர் ஹயாத்துல இருந்தாங்க. 4 பேர் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் மௌத்தாயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு மௌத்தாயிட்டாங்க, இன்னும் 2 சஹாபாக்கள் இறந்துட்டாங்க. அப்ப ஹயாத்துல இருந்தவங்க 6 பேர். இப்ப இந்த 6 பேர் சேர்ந்து உட்கார்ந்து மஷூரா பண்றாங்க, 3வது ஹலீஃபாவா யாரை போடுறாங்க. மற்ற மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் 6 பேர் உங்களுக்குள்ள ஒருத்தரை நீங்கள் ஹலீஃபாவை நியமனம் பண்ணால் சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த 6 பேர் உட்காந்து பண்ணதில் அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3வது ஹலீஃபாவாக நியமனம் பண்ணப்பட்டாங்க. நியமனம் பண்ணப்பட்டாலும் கூட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நிர்வாகத்திறன் பத்தாது அப்படின்னு வெளி மக்களில் ஒரு சிலருக்கு கருத்து. ஹஸரத் அலிக்கு தான் அந்த நிர்வாகத்திறன் இருக்கு, ஹஸரத் உஸ்மான் நிர்வாகத்திறன் இருந்தாலும் ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அலி தான் பொருத்தம், உஸ்மான் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் ஹஸரத் அலி அதை விரும்பலாம். ஏன்னா முடிவு செய்யப்பட்டது உஸ்மான முடிவு செய்யப்பட்டதுனால அதை தான் ஏற்றுக்கிட்டு தன்னுடைய ஆதரவு சொல்லிட்டாங்க. உஸ்மான் ஏத்தோடு இருக்கிறதுனால அந்த உஸ்மானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டாங்க. இந்த குழப்பத்தினுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு செல்ல வீட்டு சிறையில் வச்சு